இந்த உலகம் மிக பெரும் போர் பதற்றத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் நகர்வுகள், ஏனைய நாடுகளை எதிர்கொள்ளுகின்ற அழுத்தங்கள், இப்படி பல்வேறு தரப்புகளும் மிகப்பெரிய போரின் ஒத்திகைகளுக்கு உலகத்தை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரு புறமாக அமெரிக்கா வெனிசுவேலாவிலும், இன்னும் ஒரு புறமாக கிரீன்லாந்திலும், கனடாவிலும் இப்படி தொடர்வது, மறுபக்கமாக வளைகுடா நாடுகளின் மிகப்பெரிய அச்சுறுத்தலான உலகப் போருக்கான ஒரு அடித்தளத்தை இடுகின்ற வகையில் ஈரானிலும் இப்படியாக உலகம் அமைதியை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் அமைதிக்காக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய தனித்துவத்தை இழந்து நிற்கிறது. ஒரு தோல்வியின் வரலாற்று விளிம்பில் இப்போது ஐக்கிய நாடுகள் சபை இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா ஈரானை தாக்கலாம் என்கின்ற நிலையில் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயுத மோதல்கள் உலகத்தின் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்று சொல்லி உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. முன்னைய தீர்க்கதரிசிகள் சொன்னது போல இந்த உலகம் அழிக்கப்படுவதற்காக ஒரு அரக்கன் தோன்றுவான் என்று சொல்லுவார்கள். அந்த அரக்கன் யார்? அமெரிக்காவின் கைகளில் தான் உலகத்தின் அழிவு இருக்கிறதா? உலகத்தை நாட்டாமை செய்யும் அமெரிக்கா, உலகத்தை மேற்பார்வை செய்யும் அமெரிக்கா, உலக வல்லரசு என்று சொல்லும் அமெரிக்கா இந்த உலகத்தின் அழிவுக்கும் காரணமாக மாறப்போகிறதா? உண்மையில் வளைகுடாவில் இடம்பெறப் போகின்ற யுத்தம் மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது மாற்று கருத்துக்கிடம் இல்லாதது. உலகத்தினுடைய பொருளாதார சமநிலை, உலகத்தினுடைய போர் சமநிலை, இப்படி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தாக்கங்களை இந்த நகர்வுகள் ஏற்படுத்தப்பட போகிறது என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் அணுகுண்டுகள் கூட இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்படலாம் என்கின்ற அச்சமும் பலராலும் நோக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இஸ்ரேல் என்று சொல்லுகின்ற ஒரு நாட்டின் இருப்பை காப்பதற்காக நிச்சயமாக ஈரானினுடைய இராணுவ பலத்தை குறைத்தே ஆக வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா தன்னுடைய போரை மிக விரைவில் வலிந்து தாக்குதல்களை நடத்தலாம், அல்லது வளைகுடாவினுடைய கடற்பரப்புகளில் தரித்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் அல்லது இராணுவ தாங்கி கப்பல்கள் இவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படலாம். எது எப்படியாக இருந்தாலும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அச்ச சூழ்நிலைக்கான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். உண்மையில் மாநிலத்திற்கு எதிராக அமெரிக்கா இழைத்த அநீதிகள் வரலாற்றின் பக்கங்களில் இரத்தங்களால் எழுதப்பட்டவை என்று சொல்லலாம். செவ்விந்தியர்களின் இன அழிப்பில் தொடங்கி வியட்நாம், ஈராக் என தொடரும் இந்த பட்டியலில் ஜப்பான் மீதான தாக்குதல் மிக கொடூரமானது. 1945 ஆகஸ்டில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது வீசப்பட்ட 2 அணுகுண்டுகள் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியது நமக்கு தெரியும். ஆனால் ஜப்பானை முற்றாக ஒழிக்க அமெரிக்கா போட்ட 3வது குண்டு அவ்விரு அணுகுண்டுகளை விட மிக மோசமான ஆயுதங்களில் ஒன்று என்பது யாருக்காவது தெரியுமா? 2ஆம் உலக போருக்கு பிறகு சாம்பலில் இருந்து எழுந்த ஜப்பான் 1980களின் தொடக்கத்தில் உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்தது. ஜப்பானிய மின்சார சாதனங்களும் கார்களும் அமெரிக்க சந்தையை ஆக்கிரமித்தன. ஆனால் இந்த அபரிமிதமான வளர்ச்சி அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு அச்சுறுத்தலாக மாறியது. 1980களின் முற்பகுதியில் அமெரிக்கா பெரும் வர்த்தக பற்றாக்குறையை சந்தித்தது. அமெரிக்க நுகர்வோர் ஜப்பானிய பொருட்களையே அதிகம் வாங்கினர். இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவாக இருந்த போதிலும் அமெரிக்க தொழில்துறைகள் நலிவடைந்தன. ஜப்பான் அமெரிக்காவை முந்திவிடுமா என்ற அச்சம் வாஷிங்டனில் உருவானது. செப்டம்பர் 22, 1985 அன்று நியூயார்க்கின் பிளாசா ஹோட்டலில் உலகின் 5 வளர்ந்த நாடுகள், G5 நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் ஆகிய நாடுகள் கூடின. ஜப்பானின் மீது ஒரு ஒப்பந்தம் திணிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பெயர் பிளாசா ஒப்பந்தம். அமெரிக்க டாலரின் மதிப்பை குறைத்து ஜப்பானை ஜென் மற்றும் ஜெர்மனிய மதிப்பை உயர்த்த ஒப்புக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டன. அதன் விளைவாக ஒப்பந்தம் கையெழுத்தான குறுகிய காலத்திலேயே ஜென்னின் மதிப்பு 2 மடங்காக அதிகரித்தது. இது ஜப்பானிய பொருட்கள் சர்வதேச சந்தையில் விலை அதிகமாக மாற காரணமானது. இதனால் ஜப்பானின் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஏற்றுமதி வீழ்ச்சியை சமாளிக்க ஜப்பான் அரசு வட்டி விகிதங்களை குறைத்து சந்தையில் அதிக பணப்புழக்கத்தை ஏற்படுத்தியது. குறைந்த வட்டி விகிதத்தினால் மக்கள் வங்கிகளில் கடன் பெற்று நிலங்களிலும் பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்தனர்.
நிலத்தின் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயர்ந்தது. உதாரணத்திற்கு டோக்கியோவில் உள்ள இம்பீரியஸ் அரண்மனையின் நிலமதிப்பு ஒட்டுமொத்த கலிபோர்னியா மாகாணத்தின் நிலமதிப்பை விட அதிகமாக இருந்தது. 1990களின் தொடக்கத்தில் இந்த அதீத விலை உயர்வு வெடித்தது. நிலம் மற்றும் பங்கு சந்தையின் மதிப்பு சரிந்தது. வங்கிகளில் அறவிட முடியா கடன் அதிகரித்தது. அமெரிக்கா தூண்டிய ஒரு ஒப்பந்தம் ஜப்பானை 30 ஆண்டுகால பொருளாதாரத்தை பின்னோக்கி தள்ளியது. ஜப்பான் அமெரிக்காவின் ஜிடிபியை எட்டிப்பிடிக்கும் நிலையில் இருந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. அமெரிக்க டாலரின் மேலாதிக்கம் மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. ஜப்பானின் கதை நமக்கு உணர்த்துவது என்ன என்று சொன்னால், ஒரு நாடு பொருளாதார ரீதியாக தற்சார்பு அடைந்தாலும் சர்வதேச நிதி அமைப்புகளும் ஆதிக்க நாடுகளும் தங்களின் நலன்களுக்காக எந்த நேரத்திலும் அந்த நாட்டை சிதைக்க முடியும் என்பதே. பிளாசா ஒப்பந்தம் என்பது பொருளாதார ரீதியாக ஜப்பானை 30 வருடங்கள் மீண்டெழ முடியாதவாறு அமெரிக்காவினால் போடப்பட்ட 3வது அணுகுண்டு என சொல்லலாம். 1985 ஜப்பானுக்கு செய்த அதே பிளாசா ஒப்பந்த தந்திரத்தை இன்று அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக செய்ய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்பதை அடுத்த பதிவில் நாங்கள் சுவாரஸ்யமாக மற்றும் இன்னும் ஆழமாக நோண்டி பார்க்கலாம். உண்மையில் உலக நாடுகளின் பொருளாதார சமநிலையை சிதைத்து அந்த நாடுகளின் பொருளாதார இருப்புகளை தன்னுடைய டாலரினுடைய மேலாதிக்கத்திற்கு மூவிவிடக் கூடாது என்பதில் அமெரிக்காவினுடைய நகர்வுகள் எப்படி இந்த உலக நாடுகளில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதனையும் பார்க்க முடியும். உண்மையில் உலகத்தின் அமைதிக்காக அமெரிக்கா செயற்படுகிறதா? உலகத்தில் மனித உரிமைகளை காப்பதற்காக அமெரிக்கா செயற்படுகிறதா? உண்மை என்ன இருக்கிறது? இந்த விடயங்கள் தொடர்பாக இனி வருகின்ற பதிவுகளில் தொடர்ந்தும் ஆழமாக பார்க்கலாம். ஜப்பானின் மீது அமெரிக்கா போட்டு அந்த 3வது அணுகுண்டு எப்படி ஜப்பானின் பொருளாதாரத்தை சீர்குலைத்தது என்பது தொடர்பாக நன்கு அறிந்திருப்பீர்கள். உண்மையில் மேற்குலக ஊடகங்கள் சொல்லுவதற்கு அப்பால் அமெரிக்காவின் செயற்பாடுகள் இந்த உலகின் மானிடங்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் பிரயோகிக்கப்பட்டது என்பதனை தொடர்ந்து வருகின்ற பதிவுகளில் பார்க்கலாம்.